ஹலோ, நீங்கள் முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் முருகர் பக்தராக இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு நீங்கள் ஆடி மாதம் ஆடிப்புற அன்னைக்கு திருத்தணி போய் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் வரும். அங்கே பக்தர்கள் பார்த்திங்கன்னா வேண்டுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் கூண்டு வேலு, அழகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து காவடி எடுப்பாங்க. வேண்டுதல் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருச்செந்தூரில் என்ன ஒரு கூட்டம் வருமோ அதே மாதிரி திருத்தணிலையும் அன்றைக்கி அந்த நாள் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம் நாளைக்கு. ஸோ இன்றைக்கே நம்ம திருத்தணிக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து ரூம்லாம் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து குண்டு வேல் குத்த போகிறாங்க, அழகு குத்த போகிறாங்க. அதே மாதிரி நான் பால் குடம் எடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல் பிளாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்கேருந்து நீங்கள் ட்ரெயினில் போனால் ட்ரெயினும் கம்மி காசு தான். அங்கே போகணுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ மண்டபம் இருக்குது, ஃப்ரீ சாப்பாடும் கூட. ஜஸ்ட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்தால் போதும். சாமியை வந்து பார்க்கும்போதே வந்து செம்ம ஹாப்பினஸ் நம்மளுக்கு வந்துடும், குட் வைபும் இருக்கும். நீங்கள் வந்து முருகரை வேண்டி எது வேண்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நியாயமாக எதுனா வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பிளாக்குள்ளே போகலாம். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து தான் ட்ரெயின் ஏற போகிறோம். திருத்தணி ட்ரெயின் வரோம்க்கோசம் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக நாங்கள் 12:10க்கு வந்தோம். 12:10க்கு ட்ரெயினும் வந்துச்சு. பட் வந்து அங்கே நான் ட்ரெயின் ஏறல. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து பேசன் பிரிட்ஜில் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால நாங்களும் ட்ரெயின் வந்து ஏறல. பட் இந்த ட்ரெயின் காலியாகவே இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்துச்சு, திருவள்ளூர் ட்ரெயின். அதில் ஏற முடியாதுல்ல, அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். கரெக்டாக 12:30க்கு வந்து கரெக்டாக வந்து திருத்தணி ட்ரெயின் வந்துச்சு. கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏறிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் அப்பாவும் வந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டாங்க. என்னோடய மாமியார் ஃபேமிலி வந்து ரொம்ப முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நானும் அம்மா பாப்பா மட்டும் நாங்கள் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம். செம்ம காலியாக இருந்துச்சு. எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம காலி. ஸோ அவங்க வந்து இங்கே வரலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க எப்படி வர முடியும், ஒரு பெட்டி வரத்துக்குள்ளே அவ்வளோதான். ஒரு ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் கிட்ட தான் நிற்கிது. அதில் மாறி வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம திருத்தணிலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து ட்ரெயின்லேயே உட்காந்துட்டோம். நான் வந்து ஆஃபீஸ் போகிற டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து போயிட்டு வருவேன், ட்ரெயின் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி வந்து போகும்போது நான் வந்து அந்த கதவு கிட்ட தான் நின்றுட்டுருப்பேன். ஸோ அந்த ஃபீலு நல்லாவே இருக்கும். ஒரு வாட்டி டம்முன்னு விழுந்துட்டேன் ட்ரெயின்லேருந்து. கரெக்டாக வந்து ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்மில் தான் விழுந்தேன். அதுலேருந்து ஒரு பயம், அதனால தான் தூரத்துலேருந்தே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு. சரி சமோசா விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சமோசா வாங்கியிருந்தோம். 4 சமோசா வந்து 20 ரூபா. ஒன்று வந்து சாப்பிட்டாச்சு. 3 சமோசா இருக்குது. எனக்கு இந்த குட்டி சமோசானா ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்டேன். ட்ரெயினில் இந்த மாதிரி விற்றுட்டு வரும் பார்த்தீங்களா, நிறைய விற்றுட்டு வரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்கி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அது கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், இல்லை கூட்டமாக ஃபேமிலியோடு போனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் நானும் அம்மா பாப்பா மட்டும் தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவரிங்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க, ஜுவல்ஸை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்லாம் விற்றாங்க. இது 70 ருபீஸ் தானா. சும்மா எங்கள் அம்மா வந்து வாங்கி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் குட்டி மோதிரம் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 20 ரூபா தானா. என்னடா ஆச்சரியமாக இருக்குது, பாரிஸ்லாம் போனால் கண்டிப்பாக ஒரு 100 ரூபா கேட்பாங்க. பட் இதில் 20 ரூபா தான். என்ன தான் நம்ம கோல்டில் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கவரிங் மேலே தான் ரொம்ப ஆசை போகும். பட் எங்கள் அம்மா கிட்ட வந்து கோல்ட் ரிங் வந்து இல்லை. அப்புறம் அவங்க இது வாங்கினோன்னே எனக்கே வந்து ஒரு மாதிரியாச்சு, நம்ம எப்படியாச்சும் நம்ம அம்மாவுக்கு வாங்கி தரணும் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நல்லா ஸ்டேஷன் வந்துட்டு போயிடுச்சு. எப்போ தான் வந்து திருத்தணி வரமோ இருந்துச்சு. ஏன்னா குட்டி பாப்பா வச்சுருக்கோமா, எப்போ அழுவாலே தெரியும், அங்கே சமாதானமும் படுத்த முடியாது. போக வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து பெரிய முருகர் ஃபேனு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்பார்ட்மெண்ட் மேலேயே வந்து முருகருக்கு வந்து காவடி எடுப்பாங்க. அந்த காவடி வந்து இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 காவடி வீட்டில் இருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அந்த காவடியிலேருந்து கரெக்டாக ஒரு மயில் ரேகை வந்து அப்படியே வந்து என்னோடய குட்டி பாப்பா மேலே விழுந்துச்சு. அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே அந்த மொமெண்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முருகரோட பிளெஸ்ஸிங்கோடு நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் திருத்தணியும் வந்துச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டம் திருத்தணி. ஃபுல்லாக கோயிலுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து சண்டே வந்தோம். சண்டே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நாளைக்கு தான் ஆடி பேருக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன். அதனால தான் ஒரு 2 வாரம் கழித்து இந்த பிளாக் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போடணும் பார்த்தேன், போட முடியல.
ஸோ இன்றைக்கி போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வந்து வேண்டுதல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களா. கூட்டம் முருகருக்கு வர வர ஃபேன் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூமுக்கு தான் போகலான்னு சொல்லிவிட்டு கோயில் மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயே எங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். பட் ஒரு ரூம் கேன்சல் ஆகிறதுனால ஒரு ரூம் இருந்துச்சு. இன்னொரு ரூம் வந்து கொஞ்சம் 10 மினிட்ஸ் தள்ளி இன்னொரு இடத்துல வந்து புக் பண்ணியிருந்தோம். செம்ம. ஸோ இங்கேவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ரூம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நாங்கள் அட்வான்ஸ்லாம் பே பண்ணியிருந்தோம். ரூமோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். 2500 ருபீஸை 500 ருபீஸ் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு 2000 வந்து பேலன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம். அதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ திருத்தணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி மண்டபத்தில் நீங்கள் தங்கிக்கலாம். இங்கே ஃப்ரீ மண்டபமே இருக்குது. பட் ஃப்ரீ மண்டபம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். நீங்கள் பாப்பா குட்டி பசங்களாம் வச்சுருந்தா ஹேண்டில் பண்ண முடியாது. குளிக்க பாத்ரூம் போகிறதுக்கெலாம் வசதியாக இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி வெளியே போய் லவ் பேர்ட்ஸ் பிடிப்பான்னு சொல்லிட்டு வெளியே போய் லவ் பேர்ட்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த லவ் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நிறைய ரூம் இருந்துச்சு, எக்கச்சக்கமான ரூமு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ரூம்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட டோக்கன் நம்பர் 57. ஸோ ரூம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரூமு டபுள் பெட்ரூமு. இதில் ஏசி இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி இருக்குது. அண்ட் வந்து நம்மளுக்கு பாத்ரூமும் நல்லா க்ளீனாக நீட்டாகவே இருக்குது. சுட தண்ணியும் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்னா இட்லி, சப்பாத்தி, அப்புறம் உருளைக்கிழங்கு சென்னா போட்டு ஒரு தொக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இட்லிக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சப்பாத்தியோட எனக்கு இட்லி பிடிச்சிருந்தது. எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் நாத்தனார் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன எதையும் செய்வேனா, நீங்கள் சும்மா வந்தால் போதும் மட்டும் சொல்லிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்குது மண்டபம். செம்ம பெரிய மண்டபம். இது பக்கத்தில் பின்னாடி தான் எங்களோட ரூம்ஸ் எல்லாமே. மண்டபம் செம்மையாக இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒரு லிஃப்ட்டு கூட இருக்குது. நாங்கள் 2nd ஃப்ளோரில் இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மலை தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மலை காட்டுறேன் பாருங்கள். மலை பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம மலை தான் ஏற போகிறோம். இப்போ ஈவினிங்காக தான் நம்ம ஏறுறோம். இந்த மயில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. எங்கள் குட்டி பாப்பா ஹாய் சொல்லுமா. ஸோ அங்கே வந்து சத்திரம், அங்கே எல்லோரும் தங்கிப்பாங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ நாங்கள் மலையை தான் ஏற போகிறோம். டைம் கரெக்டாக 5 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5 o'clock ஆகுது. இப்போ மலை ஏற போகிறோம். ஸோ நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால இன்றைக்கே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு வந்து வேல் குத்திட்டு அப்புறம் சாமி மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கிறோம். ஸோ செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கே. நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா வியூ எவ்வளோ செம்மையாக இருக்குது. மலைக்கு தான் ஏற போகிறோம். ஸோ நாங்கள் ஏன் வந்து இன்றைக்கி மலை ஏறுறோன்னா நாளைக்கு வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் ஆடிப்பூரம் அன்றைக்கி. ஸோ அதனால் வந்து நம்ம வேல் குத்துறது, கூண்டு வேல்லாம் குத்துறது இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப கூட்டம் ஆகிடும். ஏன்னா பாப்பா வச்சுருக்கிறதுனால வந்து 6 month பேபி தான். 6 month கூட இல்லை, 5.5 month தான் ஆகுது. அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே போய் பார்த்துட்டு வரணும் தான் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ நாங்கள் கிளம்பிட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கூட்ட பேரும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து மலை ஏறுறதுக்கோசம் வராங்க போல இருக்குது. இப்போவே எல்லோரும் மலை ஏறுற மாதிரியே இருக்குது. ஏன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கே. அப்படியே நாங்கள் வந்து கடையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ ஸ்டெப்ஸும் வந்தாச்சு. அப்படி ஸ்டெப்ஸில் ஏறினோன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலோ ஆட்டோ பிடிச்சி வந்தால் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கூட நம்ம அப்படியே மலை ஏறிக்கலாம். ஸோ இங்கே ஒரு கோயில் வர இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அங்கே திருப்பியும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே ஏறிட்டே போயிட்டுருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. இந்த குளம் வந்து மூடி வச்சுருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போடும்போது தண்ணீரெல்லாம் போயிருந்தோம். இப்போ வந்து மூடி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே போனோம். நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ தான் வந்து படிக்கட்டு வந்து ஃபுல் படிக்கட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், கேப்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் போயிட்டோம். அப்படியே ஏறிட்டே போயிட்டுருந்தோம். நிறைய கடைங்க இருந்துச்சு, வீடுங்கள்லாம் வேறு இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம். அப்படியே வந்து பார்த்துட்டே போகும்போது இங்கே நிறைய ஐஸ் கடை, ஜூஸ் கடைலாம் இருக்குது. டயர்டாக இருந்தால் நீங்கள் ஜூஸ் ஐஸ்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே பாதி மலையை நம்ம கடந்துட்டோம். இந்த கோபுரம் வந்து ரொம்ப வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க. நானும் முடிப்பாங்க பார்க்குறேன். இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல. போகலாம். அப்படியே வந்து போயிட்டே இருந்தோம். நிறைய கடைலாம் இருந்துச்சு.
ரொம்ப மூச்சு வாங்குது முடியல. இப்போ வந்து முக்கால்வாசி நம்ம வந்து தாண்டிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்களா, இது வந்து இறங்கும்போது இந்த வழியில் கூட நம்ம போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு அந்த வழியில் போகிறதும் காட்டுறேன். லாஸ்ட் இயர் நாங்கள் போகும்போது இந்த வழியில் தான் போயிட்டுருப்போம். சூப்பராகவே இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராகவே இருக்கும். எங்கள் குட்டி பசங்க நல்லா விளாடிட்டு இருந்தாங்க அந்த மலையிலலாம் ஏறி. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கட்டம் இருக்குது பாருங்கள், லாஸ்ட் கட்டம் இங்கேருந்து நம்ம படிக்கிட்டு வர்றோமே, இங்கே தான் வந்து ரொம்ப முடியல. அப்படியே சாமியை நினச்சி அப்படியே ஏறினிட்டு இருந்தோம். இந்த சைடு ரொம்ப முடியல, அப்படியே முக்கால்வாசி ஏறிட்டோம். இந்த லாஸ்ட் ஏறுறோம் பாருங்கள், இங்கே வந்து ஒரு சோதனையே வந்த மாதிரி ஆகிடும். ஐயோ முடியலே ஏறிடுவோன்ட்டு. ஆனால் நம்ம ஏறிடும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே மேலே ஏறி பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நாளைக்கு தான் கூட்டமாக இருக்கும், இன்றைக்கி வந்து போய் சாமியை பார்க்கலாம் பார்த்தா இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாங்கள் ரூமில் இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து மேலே ஏறிட்டு 100 டிக்கெட்டில் இருந்தேன்னு சொன்னார். இன்னும் 100 டிக்கெட்டில் வந்து இருக்கிறாரு. நாங்கள் வந்து ஒரு 5:30 கிளம்பணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:20 ஆகுது. இன்னும் எங்கள் அப்பா வந்து அந்த 100 டிக்கெட்டில் தான் இருக்கார். 100 டிக்கெட் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரீ டிக்கெட்டோட. சரி நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டுக்கு போயிட்டோம். ஸோ க்யூவில் நிற்கும் போதே வந்து மாங்காய்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே மாங்காய் மோர்லாம் குடித்தோம். மோரில் வந்து உப்பே இல்லையா, அப்படியே மோர்லாம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது சொன்னாங்க வந்து, இந்த மாதிரி குட்டி பாப்பா வச்சுருக்கீங்க, 1 இயர்க்குள்ளே பேபி இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்த்துட்டு வரலான்னாங்க. ஆனால் வந்து அம்மா மட்டும்தான் போகணும், குழந்தை கூட ஏன்னா ஒருத்தர் தான் போகணும். நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். இவங்களாம் லேட்டாக வந்தால் நான் எங்கே போய் நிற்கிறது இந்த இருட்டில், நான் மட்டும் எப்படி வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம். போலீஸ்காரங்க கிட்ட தான் கேட்டோம், போகலாமா போகலாம், இல்லை ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்து போகல. சரி நம்ம வந்து க்யூலே போகலாம். ஸோ பாப்பா அழுவாளா, ரொம்ப பயம் இருந்துச்சு. காற்றுல நான் அழுவா, ஆனால் அவள் வந்து சமத்தான் வந்து தூங்கிட்டா. அப்படியே மனசில் முருகரை நினச்சிட்டு எப்போ தான் நம்ம போய் சேருவோமோ அப்படின்ட்டு க்யூவில் வந்து போயிட்டே இருந்தோம். க்யூ செம்ம கூட்டம். இங்கே பாருங்களேன், வியூ இருட்டாயிடுச்சு, ரொம்பவே இருட்டாயிடுச்சு. ஆனால் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது, செம்ம வியூவு. ஸோ அப்படியே பாதி தூரம் போயிட்டோம். நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுமா. கரண்ட் ஆஃப் ஆனோடனே எல்லோரும் வந்து கத்துறாங்க, அரோகர முருகான்ட்டு. எனக்கா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு அந்த சீனு. ஏன்னா கரண்ட் இல்லையா அந்த டைமில் வந்து முருகர் பேர் வந்து கத்திகிட்டே இருந்தாங்களா. கரண்ட் இல்லாத போது ஒரு ஒளி வெளிச்சமாக முருகர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, செம்ம ஃபீலிங்கு. ஒரு 1 மினிட் கரண்ட் கட் ஆகுது, ஒரு 1 மினிட் இருக்குது, 1 மினிட் கரண்ட்டாக 1 மினிட் இருக்குது. இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் வந்து ஆயிடுச்சு. அப்படியே சாமியை வேண்டிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மொமெண்ட்டே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் போக போக பெஞ்சு மாதிரி இருந்துச்சு, அப்படியே உட்கார போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டே எங்கள் குட்டி பையன் ஃபன் பண்ணிகிட்டே போனான். அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனோன்னே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து பல்லாக்கில் வந்து சாமி கொண்டுட்டு போனாங்க. அப்படியே சுற்றிட்டு போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, எனக்கு தெரியும் இல்லை, ஏன்னா கூட்டம் அந்த லைன்ஸ்லாம் இருந்ததுனால எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் கிட்ட போனேன், திறந்து விட்டுட்டாங்க வந்து கேட்டை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்குற மாதிரி. நல்ல வேளை அப்போ தான் எங்கள் பாப்பா முழிச்சு அந்த கூட்டத்தெலாம் பார்த்து பயப்படுறா. கடகடன்னு திறந்து விட்டாங்கன்னா ஐயோ முருகா நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து முருகரை பார்க்க போயிட்டோம். செம்ம கூட்டம் அந்த இடத்துல. நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த முருகரை பார்த்துட்டு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் தள்ளினாலும் அடித்தாலும் பரவாயில்ல, முருகரை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அந்த கூட்டத்தில் என்ன நசுக்கிறாங்க. முருகரை அப்படியே தேடி தேடி பார்த்தோன்னா சூப்பராக முருகருக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டே நான் செம்மையாக வந்து ஒரு 1 மினிட் கிட்ட அப்படியே நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா உள்ளே வந்து ஃபோன்லாம் அலௌடு இல்லை. நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் உள்ளே வந்து ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வெளியே கோயிலில் வந்து வீடியோ எடுப்பேன். உள்ளே கருவறைக்கெலாம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அது எடுத்துகிட்டு போகக்கூடாது. சில கோயிலில் வந்து அலோட் பண்ணுவாங்க, சில கோயிலில் அலோட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன் எப்போவுமே. அப்புறம் வெளியே வந்து நான் அந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நைட்டில் அந்த வியூ பார்க்குறதுக்கு. செம்ம கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம். அங்கே பாருங்களேன், அந்த இருட்டில் அந்த குட்டி குட்டி வீடுங்களோட லைட்டெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இறங்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் இருட்டாகவே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா நாளைக்கு வந்து திருப்பி ஏறுவோம்ல, அப்போ நான் வந்து இறங்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நாங்கள் மலை மேலேருந்து இறங்கிட்டோம், இப்போது ரூமுக்கும் வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலைல எழுந்துக்கு போகிறோம். எழுந்துட்டு திருப்பி நாங்கள் மலை ஏற போகிறோம். ஸோ நான் உங்களை காலைல பார்க்குறேன், பாய்.